ஹாய் ஹலோ எவ்ரிவன். நாளைக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் நம்ம சென்னையில் நடக்குது மேட்ச்சு. இந்த மேட்ச்சை பற்றி சொல்லணும்னா சிம்பிள், ஒன்றை விட நான் ஒன்றும் சீ கிடையாது. அந்த டைலாக் மாதிரி தான். யாருக்கு வந்து 9th 10th பிளேஸுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்சை ஜெயிச்சதுனால தே வில் கம் அண்ட் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவாக வருவாங்க. பட் ஒரு கேகேஆருக்கு சிஎஸ்கே ஃபேனாக வந்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் அவங்க அடித்த அடியில் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த டீமோட கெமிஸ்ட்ரியே மாற்றினாங்க. ஃப்ளம்மிங் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஃபினிஷிங் ரோல்லாம் இல்லை, யாரும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இந்த கேகேஆர் அடி 103 வாங்கினதுக்கப்புறம் ஏப்ரல் 11 2025 அந்த ஸ்கோர் கார்டு பார்த்தாலே கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச்சில் சிவம் டூபேவும் விஜய் சங்கர் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்டு 110 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் இருக்கும். வேறு யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க. வச்சு சரௌண்ட் என்ன சொல்லணும்னா ஃபோன் நம்பர் பின்கோடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அப்போ தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து வேலிடாக இல்லைன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் போலுக்கு போன ஒரே ஒரு மேட்ச் இது தான் நினைக்கிறேன். செம்ம அடி வாங்கணும். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்லேருந்து சிஎஸ்கே வந்து கொஞ்சம் டெவல் ப்ரிவியஸ் உள்ள கொண்டு வந்தாங்க, ஆயுஷ் மத்ரே உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ விச் வி ஆர் ரீப்பிங் இட் ரைட் நோ. அதோட பலனை வந்து இந்த சீசனில் நான் வந்து அனுபவிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்னா பெருசாக ஒன்றும் தேவையில்லை. பழசுலேருந்து 12 அப்படியே கொண்டு வரலாம். ஒரே ஒரு சேஞ்சஸ்னால் நம்ம ருத்ராஜ் வந்து ஸ்பின் எப்படியும் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னோடய பர்சனல் தாட்டை நான் சொல்கிறேன். இப்போ ஓப்பனிங் வந்து 2 பேருமே ரைட் ஹேண்ட் வந்துட்டாங்கன்னா அக்யூலூஷன் அங்கே தேவையில்லைன்னு யோசிப்பாங்க. மேத்யூ ஷாட்டை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வேறு சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு தெரில. பிரசாந்த் வீருக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் வந்து கொஞ்சம் பேட்டிங் கிடைக்கணும், பவுலிங்கும் கிடைக்கணும். ஒரு 2 பேருமே இல்லாமல் ஓரம் கட்டி வைக்கிறது வந்து நல்லா இருக்காது. அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தாமையே வந்து வைக்கிறது வந்து இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்னர் போட்டனால அந்த மாதிரி ஈக்குவலாக இதுதான். ஸோ இப்போ வின் பண்ணிட்டாங்கன்னா அது யாரும் கேட்க போகிறதில்ல. பட் ஸ்டில் அவங்க 2 பேரையும் வந்து ஒரு சீனியர் பிளேயரும் கிடையாது, ஒரு இந்தியன் டீம் பிளேயரும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது மூலமாக தான் வந்து வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். அவங்க இவங்கள இதில் அடித்தா தான் அவங்களுக்கும் வந்து அவங்க மேலே என்ன சொல்கிறதுன்னா ஒரு செலக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பார்வை இருக்கும். தே கேன் பி செலக்டட் சம்மோ. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று நடக்கலாம்ல. அந்த வாய்ப்பு வந்து இல்லாமல் போகுதுன்றது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 2 பேரோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த டீம் வந்து ஒரு மாதிரி டல்லாக வருவாங்க, நம்ம டீம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. வாட் எவர் மேபி 9th and 10th பிளேஸில் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு எட்ஜ் இருக்குது, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது போக நம்மளுடைய டீம் ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி செனாரியோ இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்பர் லெவலில் இருக்கும் கேகேஆரோட. எப்படின்னா போன மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃப்ராஸ் கான் கேட்ச் பிடிச்சிட்டு ஓடிட்டு அந்த எலக்ட்ரிஃபைங்காக இருந்ததும் சரி, ஓவர்டனும் கொஞ்சம் அந்த பவுலிங் போட்டு கொஞ்சம் பயங்கர எலக்ட்ரிஃபைங்காக அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நம்ம இதில் வந்து இருக்கும் நான் நினைக்கிறேன். விச் இஸ் கேகேஆரில் தேர் எட் டு சி அதுதான். பட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஓவர்டன் வந்து இப்போ வந்து ஒரு 150 கிளாக் பண்ணுறாரு ஸ்பீடில். ஸோ ஒரு 145 150s போட்டாருன்னா ஹார்ட் லென்த் அடித்தாருன்னா வில் கெட்ஸ். அதே மாதிரி ஓவர்டனுக்கு என்ன வாய்ப்புகள், ஓவர்டனுக்கு வந்து அவர் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னா அவரோட பேர் பவுலர் நல்லா போட்டால் தான். விச் இஸ் போன மேட்ச்சில் வந்து குர்ஜப்னீத் சிங் நல்லா போட்டிருந்தார். ஸோ ஒருத்தர் யாராவது டைட்டாக வச்சாங்கன்னா ஓவர்டன் ஹார்ட் லென்த்தில் அடிக்கிறவருக்கு நிறைய விக்கெட்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 3 மேட்ச்சில் நம்ம லேக் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ கலீல் அகமது கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து பவர் பிளேயில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அக்யூலூஷன் வந்தாருன்னா அந்த நோபாலை தவிர்த்து மற்றபடி நல்லா தான் போட்டிருந்தார். விக்கெட் எடுக்கலைனாலுமே கண்ட்ரோல் பண்ணால் ஸோ தட் கலீல் அகமது விக்கெட் கிடைக்கும், இல்லைனா அன்ஷுல் கம்போஜ் விக்கெட் கிடைக்கும். ஒரு பவுலர் டைட்டாக வச்சுட்டா அடுத்து வர பவுலரு
லைனில் போட்டாலே போதும் ஈஸியாக விக்கெட் கிடைக்கும். முக்கியமாக டெஸ்ட் லைன் அண்ட் லென்த்தில் போடுற பவுலர்ஸ் வந்து நம்மகிட்ட கம்மியாக இருக்காங்க, அதான் பிரச்சனை. இப்போ ஓவர் போடுற மாதிரி ஒரு ஹார்ட் லென்த்தில் போடுற மாதிரி ஒரு பவுலர் வந்து வேறு யாரும் இல்லை, குர்ஜப்ரீத் சிங் மட்டும் தான் இருக்காப்புல. ஸோ அவரை டெத்துக்கு வச்சுக்கிட்டு பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணால் வி மைட் கெட் அ சான்சஸ். நான் நம்புகிறேன் நாளைக்கு ஜெயிப்போன்னு. லெட்ஸ் சி ஹவு ருத்ராஜ் பெர்ஃபார்ம்ஸ். பாய்.